தமிழ் சினிமாவில் எவர்கிரீன் நடிகையாக இருக்கும் நடிகை சிம்ரன் பாலிவுட் சினிமாவில் நடிக்காதது குறித்து மனம் திறந்து பேசியுள்ளார். இந்தி படங்களில் நான் நடிக்க மறுத்துள்ளேன். ஏனெனில் அங்கிருப்பவர்கள் தென்னிந்திய நடிகர்களின் சாதனைகளை பாரம்பரியத்தை மதிப்பதே இல்லை என கூறியுள்ளார். 90 காலகட்டத்தில் டாப் நடிகையாக வலம் வந்த நடிகை சிம்ரன் நேருக்கு நேர் நட்புக்காக துல்லாத மனமும் துள்ளும், கண்ணெதிரே தோன்றினால் அவள் வருவாளா, வாலி, ஜோடி என அடுத்தடுத்து வெற்றி படங்களில் நடித்தார். திருமணத்திற்கு பின் சினிமாவை விட்டு விலகியிருந்த சிம்ரன் தற்போது மீண்டும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார். அஜித் நடித்த குட் பேட் அக்லி படத்தில் நடித்திருந்தார். கடைசியாக இவர் தமிழில் வெளிவந்த டூரிஸ்ட் ஃபேமிலி நல்ல ரோலில் நடித்திருந்தார். அந்த படம் மாபெரும் அளவில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் நடிகை சிம்ரன் இந்தி படங்களில் நடிக்காதது குறித்து வெளிப்படையாக கூறியுள்ளது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனக்கு பலமுறை இந்தி படத்தில் நடிக்கும் வாய்ப்பு வந்தது. ஆனால் நான் ஒரு படத்தில் கூட நடிக்கவில்லை. ஏனென்றால் அந்த மக்களுடன் என்னால் ஒன்றி போக முடிவதில்லை. இந்த படங்களில் நடிப்பதற்கு முன் தெற்கில் நாங்கள் நடித்த படங்களையும் அவர்களின் பாரம்பரியத்தையும் அவர்கள் பார்ப்பது இல்லை. இந்த விஷயம் என்னை மிகவும் பாதித்தது. அங்கு மரியாதை என்பதே இல்லை. என் வாழ்நாளில் பாதிக்கும் மேலான காலத்தை நான் சினிமாவுக்காக கொடுத்திருக்கிறேன். அப்படி இருந்தும் எனக்கு மரியாதை கிடைக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? சில தயாரிப்பு நிறுவனங்கள் தங்குமிடம், என்னுடன் பயணிக்கக்கூடிய ஊழியர்களின் எண்ணிக்கை, உங்களுடன் இத்தனை பேர் வரக்கூடாது என அடிப்படை வசதிகளில் கூட பேரம் பேசுவார்கள். அது மட்டுமல்ல, ஹோட்டல்கள் மற்றும் டிக்கெட்டுகளில் பேரம் பேசுகிறார்கள். இந்த விஷயங்கள் என்னை மிகவும் பாதித்தது. ஆனால் இதுவரை இது பற்றி நான் யாரும் பேசியதில்லை. இப்படிப்பட்ட காரணங்களால் இங்கு வேலை செய்ய வேண்டும் என்று தோன்றியதில்லை என சிம்ரன் பாலிவுட் சினிமா பற்றி வெளிப்படையாக பேசியுள்ளார். இது தற்போது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.